ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முடக்கட்டான் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? ஒரு கைப்பிடி முடக்கட்டான் கீரை எடுத்துக்கிட்டோங்க, ஒரு 4 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டுங்க, ஒரு வரமிளகாய், 1/2 ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் நல்லா மையாக அரைச்சிக்கலாம். ஆல்ரெடி இருக்க இட்லி மாவுலே சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா தோசை மாவு மாதிரி கலந்து வச்சுக்கலாங்க. இப்போ தோசைக்கல் வந்து சூடாகிட்டு இருக்குங்க, தோசை ஊற்றி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி தாங்க கருவேப்பிலை தோசை பண்ணலாம், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை அரைச்சி பண்ணலாங்க, வல்லாரை, முசுமுசுக்கு, தூதுவளை எல்லாத்தையுமே அரைச்சி சேர்த்துக்கலாங்க. நம்ம காலையில் அதிக இட்லி தோசை தானே எடுத்துக்கிறோம், அது கூட இந்த மாதிரி ஒவ்வொரு கீரைகள் சேர்த்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இந்த மாதிரியும் செய்யலாம். இல்லைனா முந்தின நாள் நைட்டே ஒரு 2 டம்ளர் அரிசிங்க, ஒரு 2 கைப்பிடி வந்து முடக்கட்டான் ஏதோ ஒரு கீரையை இதே மாதிரி 2 வெங்காயம், 2 பல் பூண்டு, ஜீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் காலைல ஊற்றிக்கலாம். உளுந்தே கூட தேவை கிடையாதுங்க, சூப்பராக வருங்க. மொறுன்னு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.